வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஹரி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா கார் எஸ்கேப் தான் கைஸ். அதுக்கு தேவையான விஷயங்கள்லேருந்து எல்லாமே சொல்ல போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்னத்தோட டே 1. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கார் கீ, ரெண்டாவது கேசோலின் கேன், தேர்டு பார்த்துட்டிங்கன்னா விஞ்ச், ஃபோர்த்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பார்க் ப்ளக், அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் பார்ட், அதுக்கடுத்தது பேட்ரி, பார்த்துட்டிங்கன்னா பேட்லாக் கீ. நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 6 ஐட்டம்ஸ் தேவைப்படும். வாங்க அப்படியே தேட ஆரம்பிச்சிருவோம். வழக்கம் போல் இந்த ரூமில் எதுவுமே இருக்காது மக்களே. அப்படியே இறங்கணும், கிராணி இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படியே கிச்சன் போகிறோம் மக்களே. ஏன்னா கிச்சனில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருசாக இருக்கும். சொன்ன மாதிரியே மக்களே வாட்டர் மெலன் கிடச்சிருச்சு. கையோடு எடுத்துகிட்டு போய் வெட்டிடுவோம். உள்ள பேட்லாக் இருக்க வாய்ப்பு இருக்குது. கிராணி கைஸ் இங்கே நின்றுட்டு இருக்கியா? போங்கடா போய் வேலையில் பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோவமாக இருக்கேன் நான். போ. இது என்ன கைஸ் சொட்டம் இங்கே போயிட்டுருக்கா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லையே. எனக்கு வேறு வம்பிழுக்கணும் போல் தோணுது கைஸ். இழுத்துற வேண்டியதுதான். சவுண்டாக போட்டாச்சு. இப்போ கலவி வருவா பாருங்களேன், திபு திபு திபுன்னு. அதுக்குள்ளே நம்ம போய் அடியில் ஒளிஞ்சுப்போம். இதோ வந்துட்டா பாருங்கள் கைஸ் சொட்ட கலவி. வேறு இந்த கிளவியை பார்த்துட்டா அப்படியே கை நமன்னு இருக்குது. இப்போ வம்பிழுப்போம். ஏய் கிளவி இங்கே வாடி கிளவி, ஏய் கிளவி இங்கே வாடி கிளவி. இப்போதைக்கு இந்த தர்பீஸை பத்திரமா வைப்போம், இல்லைனா கிளவி ஜூஸ் போட்டுருவா. இவளை இப்படியே விட்டால் சும்மா இருக்க மாட்டா கைஸ், நச்சிட்டே இருப்பா. இவளை இழுத்துட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட வேண்டியது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. குஜிலி மிஸ்ட் பண்ணிடுவாங்க கைஸ். இப்போ பாருங்களேன், இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் போட்டு இவளை ட்ராப் பண்ண போகிறோம் கைஸ். அவ்வளோதான். உள்ளே கடந்த வீல் கிராங்கை தூக்கி போட்டேன், சவுண்டு போட்டேன், கிளவி வந்துட்டா. இவளை அப்படியே உள்ளே போட்டு அடைச்சி தள்ள போகிறோம் மக்களே. அவ்வளோதான். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் கன்னோட பார்ட்டை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மேலே போக போகிறோம். ஏன்னா கிளவி 2 நிமிஷத்துக்கு போயிடும். ஐயா அடுத்தது பேட்டரியும் கிடச்சிருச்சு கைஸ். சரி, இப்போதைக்கு இதை கொண்டு போய் கீழே படிக்கட்டில் வீசிட்டு திருப்பி நம்ம மேலே போய் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது கைஸ். அதங்காட்டிக்கு தூக்கி போட்டுட்டு மேலே போவோம் மக்களே. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா மேலே போய் நான் தேட வேண்டிய ஐட்டம்லாம் இருக்குது, அதங்காட்டிக்கு தேட போய்க்கிறோம். அப்படியே கிச்சன் சைடு பார்த்தா இந்த தர்பீஸ் இருந்துச்சு. சரி போய் ஜூஸை போட்டுருவோன்ட்டு வெளியே போய் அந்த கட்டிங் மிஷின் இருக்குல்ல கைஸ், அங்கே போய் வச்சு இதுக்குள்ளே பேட்லாக் கீயை எடுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச உள்ளே என்னமோ பேட்லாக் கீ தான் இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது. சரி வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. இதொட்டா நண்பர்களே, இதை வச்சுட்டு உருப்படியாக ஒரு முழுசாக நாக்க கூட வலிக்க முடியாது மக்களே. சரி இப்போதைக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரி வழக்கம் போல் இந்த ரூட்டில் பூந்து அந்த ரூட்டில் வருவோமே, அப்படி போகலான்ட்டு அடியில் அப்படியே பூந்து மெதுவாக போக ஆரம்பித்தேன். ஏன்னா கிளவி மயக்கம் போட வச்சு ஒரு 2 நிமிஷம் பக்கம் ஆக போகுது. இந்த டேபிளில் ஏதாச்சும் கிடைக்கும். இதோ சொல்லலை, ஸ்பெஷல் கீ கைஸ். அவ்வளோதான், வெடப்பாயிட்டேன். இதை கொண்டு போய் எங்கேயாச்சும் மேலே மெயின் என்ட்ரன்ஸில் இந்த கீயை தூக்கி வீசிட்டு திருப்பி வந்து எடுத்துகிட்டு மேலே வருவோம். திரும்பியும் வந்தாச்சு. அப்படியே திருப்பியும் மேலே போக வேண்டியதான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ பார்த்து போகணும் கைஸ். ஏன்னா கிராணி எங்கேருந்து ஸ்பானாகி வரும்னு தெரில. கையோட கீயை எடுத்தோமா, கொண்டு போய் மேலே ரூமில் அப்படியே ஓப்பன் பண்ணோமா, அப்படியே திரும்பி வந்தோமா, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். இதை வந்தாச்சு, கீயை போட்டாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். இதுக்கடுத்தது கீழ் ரூமில் இன்னும் எதுவும் செக் பண்ணலான்ட்டு அப்படியே இங்கே வந்தேன் மக்களே. இன்னும் புக்கும் கிடைக்கல. அப்படியே வந்து பார்த்தா இங்கே விஞ்ச் இருந்தது. அவ்வளோதான் கைஸ், கையோடு எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு மேலேயும் செக் பண்ணி பார்த்துட்டு இதை கொண்டு போய் இப்போ கிராணியை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு கிராணி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இல்லை. அப்போ இங்கேருந்து கீழே அப்படியே தூக்கி போட்டு அடுத்தது இன்னொரு இடத்த சர்ச் பண்ண போகிறோம். அந்த ஒரு குட்டி ரூம் இருக்கும்ல கைஸ், அங்கே தான் சர்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த கபோர்டை ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். இல்லை, எதுவும் இல்லை.
அப்புறம் இப்போ உள்ளே போக போகிறோம். இங்கே மேலே ஒரு வுட்டு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது கைஸ். இங்கே தான் டெடியை வச்சுருப்பாங்க. விஞ்ச் ஹேண்டில் கிடச்சிருச்சு கைஸ், சூப்பர். நம்ம விஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்து இதை தள்ளி விட்டுட்டு இங்கே போட்டுருவோம். எதனாலனா இன்னும் மேலே ஒரு ரூம் இன்னும் செக் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கிராணி வந்துட்டா. நம்ம இப்போ மேலே போய் செக் பண்ண போகிறோம் கைஸ். இந்த ஒரு ரூம் செக் பண்ணாமே இருக்குது பாருங்கள் ரிமோட் கண்ட்ரோலும் கிடச்சிருச்சு. இதையும் எடுத்துகிட்டு போய் ஹேண்டில் கட்டையே போட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ நீ இதையெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக எடுத்து எல்லாம் செக் பண்ணி கொண்டு வந்து இங்கே கலெக்ட் பண்ணி இங்கே போட்டோன்னா திருப்பி நம்ம இந்த சைடு வரணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அதுங்காட்டிக்கு தான் உள்ளே ஏதாச்சும் தேருமான்னு பார்க்கலாம் கைஸ். இந்த ரூம்லேயும் எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்தது அந்த காக்கா கட்டை என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ரஸ்டி கீ தான் இருக்குது, இது நமக்கு தேவையே கிடையாது. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்தது புக்கை தேடி கீழே வந்துட்ட மக்களே. இந்த இடம்லாம் செக் பண்ணேன், இந்த இடத்துல எதுவும் கிடைக்கவில்லை. நெக்ஸ்ட்டு இன்னொரு கபோர்ட் இருக்குல்ல, அங்கே போகலான்னு வந்தேன் கைஸ். வந்தாச்சு, இதோ இங்கே இருக்குது. அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம், எடுக்கிறோம். கிளவி எங்கே இருக்குன்னு ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் கிளவியை காணோம். வேறு அறிவுன்னு வேறு கேட்குது, என்னை வேறு தேடிட்டுருக்கு கைஸ். கலவையை வர வச்சு நம்ம ஓட போகிறோம். இதோ வந்துட்டா பாருங்கள், ஒரே ஓட்டம். அவளை இப்படி கூப்பிட்டு நம்ம அப்படி மேலே ஓடிடணும், வேறு வழியே இல்லை. பின்னாடி திரும்பி பட்டேன், வந்துட்டுருக்கா. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா போன வாட்டி மாதிரி தான் கைஸ், டப்பார்னு வந்து மூஞ்சில் அடிச்சு போடுவா. அவ்வளோதான் மக்களே. இதுக்குள்ளே பூந்து கதவை சாத்துறோம். அப்படியே இந்த ஒரு ட்ராப்பு தான், எனக்கு இந்த ட்ராப்புக்கும் ஆகிறதே இல்லை. இங்கேருந்து அப்படியே ஓடி போகிறோம். இந்த லிவரை அமுத்துறோம், ஓப்பன் ஆகுது. புக்கை வைக்கிறோம். கிராணியோட மம்மி ரிலீஸு, ஸ்பைடருக்கு கிடைக்க போகுது. அவ்வளோதான் மக்களே. கிளவி வர மாதிரி தெரில. நம்ம எந்திரிச்சு அப்படியே கீழே போகிற பார்க்கலாம் கைஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அனுப்பிச்சிட்டு பார்ப்போம். ஐயோ அம்மா கிளவி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. கிளவி இப்படி வரியா? நான் இப்படி ஓடிடுறேங்க. இவர்கிட்ட தொல்லையை தாங்க முடியலையே கடவுளே. திறந்துக்கூடாது, க்ளோஸ் பண்ணு, ஓடு. இது இந்த கதவு ஓப்பனில் இருக்குது, இதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கீழே போகிறோம் மக்களே. கீழே போயிட்டு ஆஹா விஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு கீழே போவோம். இந்த சொட்டக்கலவியை எங்கே வச்சு பூட்டணுமோ அங்கே வச்சு பூட்டினா தான் மக்களே அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். அதுங்காட்டிக்கு வழக்கம் போல் நம்ம போகிற இடத்துல போயிட்டு இந்த விஞ்சை போட்டு சவுண்டை உருவாக்கி அந்த கலவையை உள்ளே பூட்டினா தான் சரிப்பட்டு வரும் கைஸ். போட்டாச்சு சவுண்டே. போய் ஒளிய வேண்டிய இடத்துல ஒளிஞ்சிட்டா கரெக்டாக இருக்கும் மக்களே. வந்துட்டால சொட்டை கிளவி, அப்படியே உள்ளே வச்சு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடணும் மக்களே. அமுக்கிட்டு அவ்வளோதான், வரட்டா கிளவி கைஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா மேலே போகிறோம். மேலே போய் பார்த்தோன்னா இந்நேரத்துக்கு ஸ்பைடருக்கு வந்திருக்குமா என்னன்னு தெரில. இருந்தாலும் ஒரு வாட்டி போய் பார்த்துருவோம். இதோ ஸ்பைடருக்கு இங்கே இருக்குது மக்களே. அவ்வளோதான். இதுக்கப்புறம் யோசிக்கவே வேண்டாம், கீயை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு கீழே போக போகிறோம் மக்களை. அவ்வளோதான், கீழே வந்தாச்சு. அப்படியே கீழே செக் பண்ண பார்க்கும்போது இங்கே கன் பார்ட் இருக்குது. அதையே கையோடு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்ட்டு ஷார்ட்கட்டில் கீழே குதித்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்குள்ளே காருக்குள்ளே இருக்கிற பானட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா கலவி அடுத்த வாட்டி போட்டு தள்ளுறதுக்கு அதுதான் யூஸ் ஆகும். உள்ளே பார்த்திங்கன்னா கார் பேட்டரிக்கு கார் எஸ்கேப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து வீல் கிராங்கை எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம கீழே தான் கைஸ் போக போகிறோம். எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீல் கிராங்கை போட்டோன்னா இன்னொரு சீக்ரெட் பிளேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி கோடும் பார்த்துட்டோமா, இது எல்லாம் எடுக்க தான் போக போகிறோம். ஸோ என்ன பிளேஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா காமிக்கிற பாருங்கள். இதோ நான் சொன்ன இடம் இதுதான் கைஸ். இதுக்குள்ளே போட்டுவிட்டோன்னா கீழே ஒரு க்ரில்லு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி விளாண்டவங்களுக்கு தெரியும். அந்த இடம் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளேயே சில பேஸ் இந்த இடத்துக்கு சுத்தியலும் கிடச்சிருச்சு. சுத்தியலை எடுத்துகிட்டு போயிட்டு வழக்கம் போல் அந்த என்ட்ரன்ஸில் போட்டுட்டு அடுத்த வேலையாக பார்க்கலான்ட்டு வந்துட்டேன் கைஸ். இதோ இந்த இடத்துக்கு போட்டுமாச்சு, அப்படியே திரும்பி போக வேண்டியது தான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அந்த வீல் கிராங்கை வச்சு ஓப்பன் பண்ண ஏரியாவுக்கு போக வேண்டியதான் கைஸ். இங்கே ஏதாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த பைத்திய ஏரியா வேறு கேன்னு கத்த வேண்டியது. ஒரு செகண்ட் பயந்துட்ட மக்களே. இந்த மேலே இருக்கிற பெட்டியை திறந்தால் ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான இது கிடச்சா நல்லாயிருக்கும். ப்ளே ஹவுஸ் கீ கைஸ் கிடச்சிருச்சு, சூப்பர். வழக்கம் போல் இந்த கீயை எடுத்து கொண்டு வந்து எங்கே போடணுமோ அங்கே போட போகிறோம் கைஸ். ஆல்ரெடி ஹேமரில் வச்சுருக்கிற இடத்துல தான் போட போகிறோம். இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு அடுத்தது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மேலே லிஃப்ட்டை நோக்கி தான் போக போகிறோம். அதுக்காக தான் இங்கே வந்து கொண்டிருக்கோம். அந்த கிளவியும் பார்த்துட்டா வந்துட்டுருக்கா.
இப்போ இவளை நம்ம பக்கத்தில் வர வச்சா மட்டும்தான் அந்த லிஃப்ட் வரைக்கும் கரெக்டாக ஓடி போய் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். வரா பாருங்க, எப்படி வரான்னு பாருங்க. இப்போ திரும்பி பார்க்காம ஒரு ஓட்டம் முடிச்சோன்னு வைங்க, டேரெக்டாக உள்ளே போய் கதவை சாத்தினதுக்கப்புறம் தான் மூச்சே வருது. சாமி, இப்போ மேலே போயிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்ச மாதிரி 2ஆம் நம்பரை எடுக்க போகிறோம் கைஸ். 2ஆம் நம்பரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா? பச்சக்கு, நமக்கு இது தேவையில்லாத விஷயந்தான். திருப்பியும் இந்த கலவியை உள்ளே வச்சு பூட்ட போகிறோம். அதுக்கான வேலையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே தூக்கி போட்டுட்டேன். வழக்கம் போல் நம்ம போய் ஒளிய போகிறோம். ஒளிஞ்சிட்டா வேலை முடிஞ்சு. நம்ம அவளுக்கு தெரியாமல் வந்து சாத்தியாச்சு மக்களே, அவ்வளோதான். திருப்பி நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். கேமரா எடுத்துகிட்டு எங்கே வருவோன்னு தெரியும் உங்களுக்கு. எஸ், இங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு ஏதாச்சும் தேவைப்படுமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எடுக்கலான்னு பார்த்தோம் மக்களே. உள்ளே அப்படியே போய் பார்த்துருவோமா? உள்ளே பார்த்தா ஸ்டிக்கி, இது நமக்கு தேவையே இல்லை கைஸ். ஆனால் இது வேறு ஒரு எஸ்கேப் பண்ணுறதுக்காக மறுபடியும் சுற்றியில் எடுத்துகிட்டு மேலே போகிறோம். மேலே வந்ததுக்கப்புறம் கரக்குன்ட்டு எல்லாத்தையும் உடச்சாச்சு. உட்டன் பிளாங்கை தூக்கி நமக்கு ஒன்று தேவைப்படும். ஒன்று எடுத்து இந்த சைடு வைக்கணும். அதையும் இப்போ வச்சாச்சு. வச்சாச்சு. உள்ளே போய் பார்க்க போகிறோம் கைஸ். இங்கே ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஷார்ட்கன் பார்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இது பார்த்துட்டு அப்புறம் சரி உள்ளே இது ட்ரேலாக இருக்குது பார்த்துட்டு எடுத்துகிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே கீழே போட்டாச்சு கைஸ். கீழே போட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வேலை இருக்குது. சுற்றிலையும் தூக்கி கீழே போட்டுரும். கிராணி இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்படியே கீழே போட்டுற வேண்டியதான் கைஸ். இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கீழேன்னா பாத்ரூம் செக் பண்ணல. மேபி ஏதாச்சும் இருக்கலாம். ஏதோ சொன்ன மாதிரி கார்கி கைஸ். அப்படியே கார்கி எடுத்துகிட்டு டேரெக்டாக கராஜ் கிட்ட வந்துடுவாங்க கைஸ். என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா? உள்ள வெப்பன் கீ கிடச்சிருக்கு. சூப்பர் கைஸ். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பேட்டரியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போடணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வெப்பன் கீயை கொண்டு போய் மேலே போட்டுட்டு ப்ளே ஹவுஸ் கீ ஆல்ரெடி இங்கே கொண்டு வந்து போட்டிருப்போம்ல, அதை வந்து எடுக்க போயிடும் கைஸ். இதோ வெப்பன் கீ இங்கே போட்டாச்சு. அடுத்தது ப்ளே ஹவுஸ் கீயை தூக்கிட்டு போயிட்டு கிச்சனில் போட போகிறோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா விண்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு கொண்டு போய் கிச்சன் டைனிங் டேபிள் மேலே போட்டுட்டு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த ப்ளே ஹவுஸ் கீயை எடுத்துகிட்டு போய் ப்ளே ஹவுஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் விண்ட் சாண்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம இது பண்ண போகிறோம் கைஸ். ப்ளே ஹவுஸ் கீ வச்சு ப்ளே ஹவுஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது விண்ட் சாண்டில் தான். அவ்வளோதான் மக்களே, விண்ட் சாண்டில் எடுத்தாச்சு. வெளியவும் குதிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணி சுற்றவும் ஆரம்பிச்சிட்டோம். இந்த கணத்துக்குள்ளே ஏதாச்சும் உருப்படியான பார்ட்டாக கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். போடு மக்களே, வெறித்தனம். இன்ஜின் பார்ட்டு கிடச்சிருச்சு. இது எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம கராஜ் சைடு போயிடுவோம். இந்த ஷார்ட்கட்டு தான் இருக்கே கைஸ். சூப்பர். இங்கே ஒரு ஷார்ட்கன் பார்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ ஃபுல் ஷார்ட்கன்னும் இருக்குது. ஸோ இதை கொண்டு போய் கராஜில் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அதான் மக்களே, முதல்ல மாதிரி பேட்ரி பக்கத்துலேயே கொண்டு வந்து இன்ஜின் பார்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒர்க்கு தான். ஷார்ட்கன்னை ரெடி பண்ண போகிறோம் மக்களே. திருப்பியும் போய் அந்த ஷார்ட்கன்னை எடுக்க போகிறோம். ஷார்ட்கன் பார்ட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஆல்ரெடி அந்த டேபிள் மேலே ஒன்று போட்டு வச்சுருப்போமே அது இருக்குது. இந்த ரெண்டையும் போட போகிறது தான் இப்போ பார்க்க போகிறீங்க. டேபிள் மேலே இருக்கிறது தான் ஃபைனல் பார்ட் கைஸ். இதையும் எடுத்து கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஷார்ட்கன் ஆச்சு, எடுத்தாச்சு, ஏமாவும் லோட் பண்ணிட்டோம் கைஸ். இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் தேவை. ஸோ கன்னை லோட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து அடித்தது ஸ்க்ரூ ட்ரைவரை தான். கீழேயும் விழுந்துடுச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பனையும் ஓப்பன் பண்ணி வெப்பனையும் எடுத்தாச்சு கைஸ். வெப்பனை கொண்டு போய் கீழே போட்டதுக்கப்புறம் திருப்பியும் மேலே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அண்டர் கிரவுண்டு போயாச்சு கைஸ். யாரும் இல்லைன்னு நினச்சி பார்த்தா பின்னாடி வந்துட்டால போல். ஒரே ஓட்டம் பயந்து உள்ளே வந்து கிருட்டுன்னு 4 நட்டை ஸ்க்ரூ ட்ரைவரால் இதை பண்ணி பார்த்தா உள்ளே நான் நினச்சேன் கரெக்டாக இதைத்தான் கைஸ் கொடுத்தான். மனசுக்குள்ளே அதை தான் நினச்சேன், கரெக்டாக கொடுத்துட்டான். இதை கொண்டு போய் அப்படியே மெயின் டோர் கிட்ட போட்டுருவோம். ஏன்னா ப்ளே ஹவுஸ்க்கு அங்கேருந்து ஆக்சஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்காக இங்கே போட்டேன். அதுக்கடுத்து திருப்பியும் கீழே வந்து விஞ்சு எடுத்து திருப்பி நம்ம பேட்ரி இன்ஜின் பார்ட்லாம் போட்டு வச்சுருக்கலாம், அங்கே போட்டாச்சு கைஸ். இதுக்கு அடுத்து தான் அண்டர் கிரவுண்டில் எடுத்த கட்டிங் பிளேயரை எடுத்துகிட்டு மேலே டாப் ஃப்ளோர் போயாச்சு கைஸ். எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே காக்வீலும் அதுக்கடுத்தது கேசோலினும் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஜெயில் வேறு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். இந்த சொட்டக்கிளவி பார்த்து லாக் பண்ணிடுவா. இதை ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். கட் பண்ண வேண்டிய ஒயரும் கட் பண்ணியாச்சு. இதை தூக்கி அப்படியே இங்கே கீழே தூக்கி வீச வேண்டியதான். இதுக்கு அடுத்தது போயிட்டு காக்வீலை எடுக்க போகிறோம். அதையும் கொண்டு வந்து கீழே போட போகிறோம். திருப்பியும் போகிறோம், கேசோலினை எடுக்கிறோம். எடுத்துட்டு
திருப்பியும் இதையும் கொண்டு வந்து கீழே வீச போகிறோம் கைஸ். அவ்வளோதான், வீசியாச்சு. என்ன இது? இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளே ஹவுஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறோம் மக்களே. ஆல்ரெடி நம்ம வந்து கீயெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து அதோட அந்த காக் வீலையும் அந்த ஒரு 2 வீல் மாதிரி இருக்குமே, அதில் ஒரு வீலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு வீல் டைனிங் டேபிள் மேலே வச்சுருக்கேன், அதையும் கையோடு எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் கைஸ். உள்ளே எனக்கு தெரிஞ்சு பேட்லாக் கீ தான் இருக்கும், ஏன்னா மாஸ்டர் கீயும் எடுத்தாச்சு. ஸோ 99% பேட்லாக் கீ தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மக்களே, என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரியே பேட்லாக் கீ. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பேட்லாக் கீயை எடுத்துகிட்டு டேரெக்டாக கீழே கராஜுக்கு போகிறோம் கைஸ். டேரெக்டாக கராஜுக்கு வந்தோடனையும் கீயை வச்சு லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு ஷட்டரை ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். இதுக்கப்புறம் கீழே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா அடுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பேட்ரி, அதுக்கு அடுத்தது இன்ஜின் பார்ட்டும் போட போகிறோம் கைஸ். இன்ஜின் பார்ட்டு போட்டோனையும் விஞ்ச் எடுக்க போகிறோம். விஞ்சை வச்சு கரக்குன்னு எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஸ்பார்க் ப்ளக் மட்டும் எடுக்க வேண்டும் கைஸ். ஸ்பார்க் ப்ளக்குக்கு முன்னாடி மெயின் டோர் கிட்ட நம்ம கேசோலின் கேன் வச்சுருந்தோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து காருக்கு அடுத்தது கேஸ் ஃபில் பண்ண போகிறோம் மக்களே. அவ்வளோதான் கைஸ், அப்படியே எடுத்துட்டோம். கொண்டு வந்து அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். பிளாக்னு அப்படியே உள்ளே போகுதே. நிறையும் எப்படி சொல்கிறது, டேங்க்கு ரொம்ப நப்பியாச்சு கைஸ். அப்புறம் மேலே பார்த்த ஸ்பார்க் ப்ளக் இப்போ எடுக்க போகிறோம். இதோ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறோம். கதவை சாத்திடுவோம் கைஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டிட்டு பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கார் கீயை எடுத்துகிட்டு காருக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட்டை கொடுத்தாச்சு கைஸ். ரிவர்ஸ் போக சொல்கிறாங்க, ரிவர்ஸ் போக வேண்டியதான். ஃபார்வேர்டு கொடுத்தாச்சு, ரிவர்ஸும் கொடுத்தாச்சு, திருப்பி ஃபார்வேர்டு கொடுக்குறோம். கிராணி வந்துட்டான்னு நினைக்கிறேன், சவுண்டும் கேட்குது. மறுபடியும் ரிவர்ஸு, ஃபார்வேர்டு, போயிடுறா கைப்புள்ள. எஸ்கேப் ஆகியாச்சு மக்களே. ஃபைனலி கிராணியோட மூஞ்சியை பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இன்னும் 1K ஃபேமிலி மெம்பர்ஸ் வர கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும்.